அன்பு நண்பர்களே, இனிய காலை வணக்கம். உங்கள் மா. திருவள்ளுவர். சென்ற காணொளியில் நாம் இந்த புதிய பார்வை அப்படிங்கிற ஒரு கருத்துருவை பார்த்தோம். அதை சொல்ல போனேன். அந்த புதிய பார்வையினுடைய பயன்பாடுகள்லாம் என்ன, அது எப்படி ஒரு வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடும் அப்படிங்கிறத சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் இன்னைக்கு அடுத்த காணொளி. இந்த காணொளியில் ரொம்ப சுருக்கமாக இந்த புதிய பார்வை அப்படிங்கிற அந்த விதை அல்லது அந்த எண்ணம் எனக்குள் எப்படி உருவானது அப்படிங்கிறத உங்கள் முன் வைக்கிறேன். பிறகு அதை தொடர்ந்து அந்த புதிய பார்வை என்ன செய்யும், அந்த புதிய பார்வை உருவாவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த புதிய பார்வையால் என்ன பயன் விளையும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்ப்போம். நான் என்ன பண்ணேன், இந்த இலக்கியத்தில் வாசித்து கொண்டே இருக்கிறேன், நிகழ்வுகளுக்கு சென்று வருகிறேன், பேசுகிறேன், கேட்கிறேன். அப்படி பார்க்கிற பொழுது மிகப்பெரிய சான்றோர்கள் எழுதிய அந்த கொட்டேஷன்ஸ் அவையெல்லாம் நம் மனதை தொடுவது வாடிக்கையாகிவிட்டது. அப்படி பார்க்கிற பொழுது நமது தமிழ் பெரும்புலவர் பாரதிதாசன் அவர்கள் சொன்ன ஒரு கூற்று என்னை சிந்திக்க வைத்தது. புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரினை வேரோடு சாய்ப்போம்னு ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். இந்த இரண்டு அடிகள் என் மனதை சுட்டன, தொட்டன. புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்னா எப்படி? புதிய கல், புதிய மண், புதிய கட்டிடங்கள் என்று நாம் செய்து கொண்டால் அது புதிய உலகமாக மாறிவிடுமா? அப்படி செய்து கொள்ள முடியுமா ஒரு புதிய உலகத்தை அப்படின்னு யோசித்தேன். ஆனால் அதன் மூலமாக அவர் விளைவது என்னன்னா, கெட்ட போரினை வேரோடு சாய்ப்போம். இப்ப நீங்களே சொல்லுங்க, அவர் என்றோ கண்ட அந்த கனவு இன்னும் நனவாகவில்லையே. உலகம் முழுமையும் போர்க்களமாக இருக்கிறது. அப்ப அவர் எப்படி ஒரு புதிய உலகத்தை செய்யணும்னு விரும்பினார் என்று எனக்குள் சிந்தனை ஓட்டம். அப்படி நான் யோசித்து செல்கிற பொழுது பாரதியார் உள்ளே வருகிறார். அவர் சொல்றாரு, இன்று புதிதாய் பிறந்தேன் என்று சொல்லுகிறார். இது மாதிரி என்ன நமக்குள்ள எல்லாம் இருக்கா பாருங்க. ஒவ்வொரு நாள் காலை பொழுதும் நாம் எழுகிற பொழுது, இன்னைக்கு நான் புதுசா பிறந்திருக்கேன்டா. பிறந்த தினங்களை கொண்டாடுகிறோம், பிறந்த நாள்களை கொண்டாடுகிறோம், தாலாட்டு நாள்கள் என்று சொல்லி மகிழ்கிறோம். ஆனால் அந்த பிறந்த தினம் ஒவ்வொரு நாளும் நான் பிறக்கிறேங்கிற எண்ணம் நமக்குள்ள வந்திருக்கா? அப்படி நாம் ஒவ்வொரு நாளும் புதிதாக பிறக்கிறோங்கிற எண்ணம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் பாருங்களேன். இதை தான் இது ரெண்டையும் லிங்க் பண்ணி பார்க்குறேன். பாரதிதாசன் சொன்னது, அடுத்து பாரதியார் சொன்னது, அடுத்ததாக நன்னூல் என்கிற நமது மூத்த இலக்கண நூல், அதுல பவனந்தி முனிவர் என்ன சொல்றாரு தெரியுமா? பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வரையினானே என்று சொல்லுகிறார். அதுதான் இயற்கையின் நியதி என்கிறார். பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி புதிதாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்றார். அவர் எதை புதிதாக மாற வேண்டும் என்று சொல்லுகிறார்? நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய செயல்பாடுகள், நம்மளுடைய சிந்தனைகள், இவையெல்லாம் மாற வேண்டும். மாறுவது என்பது இயற்கையின் நியதி. அதுதான் ஒரு சமூக மாற்றத்திற்கு அடிப்படையான விஷயமாக அமையும் என்று நம்முடைய மூத்த இலக்கண நூலே கூறியிருக்கிறது. ஆக இந்த மூன்றையும் யோசித்து பார்க்கிற போது, புதியதோர் உலகம் செய்வோம், இன்று நான் புதிதாய் பிறந்தேன், பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வரையினானே என்கிற நியதியெல்லாம் உட்படுத்தி பார்க்கிற பொழுது, மனிதர்கள் மாற வேண்டும். இந்த உலகம் மாற வேண்டும் என்றால், இன்றைய நாள் புதிதாக இருக்க வேண்டும் என்றால், பழையன கழிந்து புதியன வர வேண்டும் என்றால், மனிதர்கள் மாற வேண்டும். மனிதர்கள் மாற வேண்டும் என்றால் அவர்களுடைய மனம் மாற வேண்டும். அப்படி மனம் மாற வேண்டும் என்றால் அவர்களின் பார்வை மாற வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த புதிய பார்வையை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். என்னை நானே புதிய பார்வை மா. திருவள்ளுவர் என்றும் அழைத்துக் கொள்கிறேன். நண்பர்களே, தொடர்ந்து கூட வாருங்கள், உடன் வாருங்கள். இந்த புதிய பார்வை நம்முடைய வாழ்க்கையை எப்படி புரட்டி போட போகிறது, பலருடைய வாழ்க்கையை எப்படி இந்த புதிய பார்வைகள்
புரட்டி போட்டிருக்கின்றன, இந்த சமூகத்தையே புரட்டி போட்டிருக்கிறது என்பதையும் அடுத்தடுத்த சிறு சிறு காணொளிகளில் நாம் கண்டு கழிப்போம். நண்பர்களே, உங்களுடைய விருப்பக் குறியீடுகளை தெரியப்படுத்துங்கள், நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அனைத்திலும் நம்முடைய காணொளிகள் கிடைக்கும். எல்லோருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. உங்கள் மா. திருவள்ளுவர்.